ஹரே கிருஷ்ணா. நமது தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையான மொழிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தமிழ் ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு அற்புதமான தெரியாத அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்றதே தெரியல. ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? சிரமாருடையார். சிரமாருடையார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? சிரம் அப்படின்னா, சிரம்னா தலையை குறிக்குது. மாருடையார், ஸோ சிரமாறு, தலை மாறி இருக்கு. இன்னொன்று சிரம் ஆறு, ஆறை குறிக்குது. ஆறு, பாய்கின்ற ஆறை குறிக்குது. இத்தனை வார்த்தைகள் இருக்கு. அப்ப சிரமாருடையார்னா யாரை குறிக்குது? யாரோட தலை மாற்றப்பட்டிருக்கு? ஸோ நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம், விநாயகருடைய தலை மாற்றப்பட்டு யானை தலை பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ சிரமாருடையார் அப்படின்னா விநாயகரை குறிக்குது. அப்போ அவர் மட்டும்தான் குறிக்குதா? சிரமாருடையார் அப்படின்னா 6 முகம், 6 தலை யாருக்கு இருக்கு? முருகப்பெருமானுக்கு இருக்கு. அப்ப விநாயகரையும் குறிக்குது, முருகனையும் குறிக்குது. இவங்க 2 பேரும் மட்டும்தான் குறிக்குதா? இல்ல, சிரமாறு. ஸோ கங்காதரன், ஸோ சிவபெருமானை குறிக்குது. சிவபெருமானுடைய தலையில கங்கை நதி நம்ம பார்க்க முடியும். அப்போ சிவபெருமானையும் குறிக்குது. இவங்களை மட்டும்தான் குறிக்குதா? இல்லை, சிரமாறு. ஸோ ஆத்தங்கரை ஓரத்தில் பள்ளி கொண்டிருக்காரு, உலகத்திலே பிரம்மாண்டமான பெரிய கோவில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை குறிக்குது. அப்போ இந்த ஒரு வார்த்தை சிரமாருடையார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விநாயகரையும் முருகனையும் சிவபெருமானையும் பகவான் ரங்கநாதரையும் 4 பேரையுமே குறிக்குது. அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.